வணக்கம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் சரவணம்பட்டி, குருமம்பாளையம், அப்புறம் நியர்பை டெக் பார்க்கு, ரெசிடென்சி ஏரியா, சத்தி ரோடு, குமரன் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்கும் நியரஸ்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் தேடிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியோட ஒரு நல்ல லொக்கேஷனில், ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் வந்து நம்ம சேலுக்கு வந்திருக்கோம். ஒரு சில சைட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரீசெண்டாக லான்ச் பண்ணும்போது வெறும் எம்டி லேண்டில் தான் புக்கிங்ஸ் இருக்க ஆரம்பிப்பாங்க. பட் நம்ம அப்படி கிடையாதுங்க. எல்லா ஒர்க்குமே சைட்டுக்குள்ளே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆர்ச்லேருந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வரைக்குமே எல்லா ஒர்க்குமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் புக்கிங்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சைட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நல்ல ஒரு அம்யூனிட்டிஸுங்க, நல்ல ஒரு லொக்கேஷன். ஸோ சைட் எங்கே அமைஞ்சிருக்குங்கிறத நான் தெளிவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காம நான் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். கோயம்புத்தூருக்குள்ள ஒரு பிரைம் லொக்கேஷனில், அதுவும் மெயின் லொக்கேஷனில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட் ஃப்ரெஷ்ஷாக, அதாவது டிடிசிபி வித் ரெரா அப்ரூவல் லேஅவுட் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தாங்க இது. நம்ம சைட் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சரவணம்பட்டிக்கு நியரஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக கீரனத்தம் ஐடி பார்க்கில் நியரஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. இல்லை சத்தி ரோடுக்கு குருமம்பாளையம் ஜங்ஷன்லேருந்து ஒரு 2.1 கிலோமீட்டர் ட்ராவலில் லொக்கேஷன் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னா சரவணம்பட்டி ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக நம்ம சைட்டுக்கு 3 கிலோமீட்டருங்க. நீங்கள் கரெக்டாக பண்ணி முருகன் வரலாம். இல்லை குமரன் ஹாஸ்பிட்டல் பேக் சைடு வில்லேஜ் நகர்ங்கிற ஒரு ரூட் போகும். அந்த ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம சைட் ரீச் ஆகலாம். சத்தி ரோட்லேருந்து நம்ம சைட்டுக்கு 2 கிலோமீட்டருங்க. சரவணம்பட்டி ஜங்ஷன்லேருந்து 3 கிலோமீட்டர். இல்லை கிரணத்தம் ஐடி பார்க்லேருந்து வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிரணம் சில்ஸ் ஐடி பார்க்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவலில் நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷன்லாம் நம்ம சைட் லொக்கேட் ஆகுங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டில் பேசிக் கம்யூனிட்டிஸை தாண்டி நிறைய விஷயம் நான் பண்ணி கொடுத்துருக்கேங்க. ஸோ நம்ம சைட் நேம் ஃபேர்லேண்டு நேமில் லான்ச் பண்ணி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். சைட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டு, அப்புறம் நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு. உங்களுக்கு சைட் பார்த்தீங்கன்னா 2.5 சென்ட்லேருந்து 3 சென்ட், 4 சென்ட், 5 சென்ட் வரைக்குமே சைட் டீட்டெயிலாக வச்சிருக்கோம். நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான டிடிசிபி வித் ரெரா அப்ரூவல் உள்ள ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்ம சைட் இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் அதோட வேல்யூ அதிகமாக இருக்குது, பாசிபிள் அதிகமாக இருக்குங்க. நம்ம சைட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் வீடு வந்து லேண்ட் வாங்கலாம். இல்லை இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி இருந்தாலுமே நம்ம சைட்டில் நீங்கள் ப்ராப்பராக லேண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருவோம். ஒன்றும் இல்லைங்க, 2 என்ட்ரன்ஸ் ஆர்ச். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச், ரைட் சைடில் என்ட்ரன்ஸ் ஆர்ச். 2 என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்குமே 33 ஃபீட்டில் தார் ரோடு கொடுத்துருக்கோம். நம்ம சைட்டில் என்ட்ரன்ஸ் ஆர்ச் மட்டும் இல்லைங்க, குவாலிட்டியான தார் ரோடு 30 ஃபீட்டு, 40 ஃபீட்டு, 33. ஸோ எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான எஜ்ஜிடு தார் ரோடு கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, என்டையர் லேஅவுட் காம்பவுண்ட் வால் ஃபுல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அதுக்கு மேலே நம்ம சோலார் ஃபென்சிங், எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் தனியாக கொடுத்துருக்கோம். சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் தனியாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது போக ஒவ்வொரு லேஅவுட்டுக்குமே ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் தனியாக பண்ணி கொடுத்துருக்கோங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சோலார் லைட் வந்து தனியாக செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சைட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் கழிச்சு தான் வந்து சிசிடிவி ஃபிட் பண்ணுவாங்க. பட் நம்ம சைட்டில் என்ட்ரன்ஸ் ஆர்ச்லேருந்து டெட் எண்ட் வரைக்குமே, அதாவது கடைசி வரைக்குமே ஒவ்வொரு கட் ரோட்டுக்குமே சிசிடிவி சர்வேலன்ஸ் வந்து இப்போ கரண்ட்டில் ஒர்க்கிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு நீட்டாக ஒரு சேஃப்டி செக்யூர்காண்டி அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் எந்த ப்ராஜெக்ட்லையும் கொடுக்காத மாதிரி ஒரு ஆரோ பிளான் தனியாக இண்டிவிஜுவல் பண்ணி நம்ம போட்டிருக்காங்க. இப்போ வரைக்குமே கரண்ட்டில் வந்து ஆரோ பிளான்ட்லேருந்து போர் வாட்டர் மூலம் ஆரோ பிளான்ட் கன்வெர்ட் பண்ணி அந்த ஆரோ பிளான்ட்லேருந்து என்டையர் லேஅவுட்டுக்குமே ஒவ்வொரு ஃப்ளாட்டில் இருக்கக்கூடிய பைப்லைன் மூலமாக ஆரோ தண்ணிங்கிறது லைனில் வந்துட்டு இருக்குங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான டிடிசிபி வித் ரெரா அப்ரூவல் ஒரு ப்ரீமியமான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. நம்ம ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு என்டையர் லேஅவுட் வந்து ஒரு 11 ஏக்கருங்க. 11 ஏக்கரில் வந்து கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் தனியாக பார்க்குன்னு தனியாக இண்டிவிஜுவல் ஆட் பண்ணுறாங்க. பேலன்ஸ் உள்ள ஏக்கரில் தான் நாங்கள் சைட் இண்டிவிஜுவலாக பிடிச்சிருக்கோம். டோட்டல் சைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 211 சைட் போட்டிருக்கோம். அதில் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டு, அப்புறம் வெஸ்ட்டு, சவுத்து, 2 சென்ட், 3 சென்ட் எல்லா வெரைட்டி ஆஃப் சைட்லையுமே ஃப்ளாட் இண்டிவிஜுவல் தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். நம்ம பார்க்கில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு தனியாக ஒரு லாட் ஒதுக்கிட்டோங்க. அதுபோக இந்த பக்கம் பசங்களுக்கு விளையாடுறதுக்கு பிக்கிள் பால் கோர்ட்டு, ஃபுட்பால் டர்ஃபு, ஒர்க் பண்ணுறதுக்கு மேலே ஜிம் கோர்ட்டு, அதுபோக கம்யூனிட்டி கால் உங்களுக்கு வந்து ஒரு 150 பேர் ஒர்க் பண்ணி ஃபங்க்ஷன் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு கம்யூனிட்டி கால் தனியாக கொடுத்துருக்கோம். இது போக ஆரோ பிளான்ட்டு, ஓவர்ஹெட் வாட்டர் டேங்கு, பைப் லைனு, சோலார் ஸ்ட்ரீட், காம்பவுண்ட் வாலு, ஃபென்சிங்கு, ஸோ எக்கச்சக்கம் அம்யூனிட்டிஸுங்க. சைட்டை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நம்ம சைட்டை ஜஸ்ட் ஒன்ஸ் விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் சைட் பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அம்யூனிட்டிஸ் பக்கா பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சரௌண்டிங்கில் இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ அம்யூனிட்டிஸோட ப்ராஜெக்ட் எங்கேயுமே கொடுக்கலைங்க. நல்ல ப்ராஜெக்ட்.
ஸோ இதாங்க நம்ம கம்யூனிட்டி ஹாலுங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் உட்காந்து ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம இண்டிவிஜுவலாக தனியாக பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் கேக் செரிமனி, ஸோ நேம் செரிமனி எல்லாத்தையுமே நீங்கள் நம்ம சைட்டுக்குள்ளே அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம சைட்டில் அம்யூனிட்டிஸ் வைஸ் எந்த குறையும் கிடையாதுங்க. உங்களுக்கு பட்ஜெட் வைஸும் சரி, அம்யூனிட்டிஸும் சரி குறையே கிடையாது. அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் எப்படி வீடு கட்டி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நாங்கள் பார்த்து ஒவ்வொன்றா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு அருமையான ப்ராஜெக்ட்டுங்க. நம்ம சைட் நேம் ஃபேர்லேண்டு. நம்ம சைட்டில் ஒரு சென்ட் காஸ்ட் 13 lakhsங்க. அதாவது நார்த் ஈஸ்ட் வடக்கு கிழக்கு பார்த்த சைட் எல்லாமே 13 லட்சங்க. தெற்கு மேற்கு சவுத் வெஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12.50ங்க. ஸோ 50,000 கம்மிங்க. கண்டிப்பாக சைட் விசிட் பண்ணிங்க அப்படின்னா சைட் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்ஜெட்டுக்கு வந்து சைட் நீங்கள் எடுக்கிற மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரேட் வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் இப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். நம்ம சைட்டில் வந்து நீங்கள் லேண்டுக்கு லோன் பண்ணிக்கலாம். அதை தாண்டி லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் பண்ணிக்கலாங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட்டுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த ரேட்டுக்கு இந்த லொக்கேஷனுக்கு ஒருத்தர் இல்லைன்னு டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய புக்கிங்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. ஃபாஸ்ட்டாக புக்கிங் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் இந்த லொக்கேஷனில் மட்டும் இல்லைங்க, அதை தாண்டி லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்குமே என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி ஆப்ஷன் இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ சைட் என்கொயரி பண்ணுறதுக்கு ஸ்காலிங் நம்பர் கால் பண்ணுங்கள். சைட் விசிட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ளாட்டை புக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.